அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் அவர்கள் எழுதிய அபிராமி அன்னை பதிகம் என்ற 6வது பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். வாசமலர் மறு அழக பாரமும் தன்கிரண மதிமுகமும் அயில்விழிகளும் வல்லம் நிகர் முலையுமான் நடையும் நகை மொழிகளும் வளமுடன் கண்டு மின்னார் பாசபந்தத்திடை மனம் கலங்கி தினம் பலபடியும் எண்ணி எண்ணி படிப்பாவம் என்னதென்று அறியாமல் மாய பிரபஞ்ச வாழ்வு உண்மையன்றே ஆசை மேலிட்டு வீணாக நாய் போல் திரிந்து அடைவதெல்லாம் உந்தன் அம்பு எப்போதெனும் எம்பதம் துதியாத அதழல் மேல் கருணை வருமோ மாசிலாங்கிய குணாகரி பவானிதீர் வளர்திரு கடவுரின் வாழ் வாமி துபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே என்று இந்த 6வது பாடலிலே அபிராமி பட்டர் பிரான் அவர்கள் பாடுகிறார். இதனுடைய விளக்கம் பற்றி பார்க்கலாம். இந்த பாடலில் அபிராமி பட்டர் தான் லௌகீக வாழ்க்கையில் கட்டுண்டு வெளியேறும் வழி தெரியாமல் தவிப்பதாக கூறுகின்றார். உண்மையில் அவர் நம்மை போல உலக வாழ்க்கையில் மூழ்கி உள்ள நமக்காக அன்னையை வேண்டுகிறார். முக்கியமாக பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை போன்ற பேராசையால் என்ற வியாதியால் நாம் மூழ்கடிக்கப்பட்டு பெண்களின் ஆசையாலும் அதே போல மண்ணாசையாலும் அதே போல பொன்னாசையாலும் மயங்கி நாய் போல இந்த உலகத்திலே தெரிகின்றோம். அதுவும் இக்கால வாழ்க்கையிலே மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பொருள் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எல்லோருமே பணத்தை தேடி அடைகிறோம். அதனால் நிம்மதியை தொலைக்கிறோம். எந்த வகையிலும் பணம் வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் சர்வகாலமும் அதை நோக்கியே நாம் பயணம் செய்தால் நம் நிம்மதி இழந்து கடைசியில் பிபி ஏறி சுகர் ஏறி வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை முடிப்போம். அதே போல் இந்த நடிகர்கள் பின்னால் சுற்றுவது, நடிகைகள் பின்னால் சுற்றுவது, அரசியல்வாதிகளுக்கு முன்னால் சுற்றுவது, அவங்களுக்கு வாழ்வு கோஷம் போடுவது, ஏதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு கிஞ்சித்தளவேனும் பயன் இருக்குமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவ்வாறு யோசிக்காமல் தான் தோன்றிய தனத்தில் நடந்தால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் வாழ்க்கையை முடித்துவிட்டு போக வேண்டியதுதான். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் சர்வகாலமும் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு அலையாமல் இருப்பதற்கு வழிபாடு என்ற ஒன்று தேவை. பிரார்த்தனை ஒன்றுதான் நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும். எனவே இந்த மாதிரி தினங்களில் காலையிலும் மாலையிலும் ஒரு அரை மணி நேரமாவது நாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலிலே விளக்குகின்றார். நன்றி, வணக்கம்.